அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையில சமையலர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க. இதற்கான நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மூலம் பார்த்தீங்கன்னா கல்வி விடுதிகளில் காலியாக உள்ள 14 சமையலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க. இதற்கான நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. புதிதாக யாரும் விண்ணப்பிக்க முடியாது. ஏற்கனவே விண்ணப்பித்தவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணல் தேதி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சமையல் பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிவிப்பில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருமே விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணல் தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து எத்தனை பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க அதுன்னு டீட்டெயிலும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கான நேர்காணல் வந்து எத்தனாம் தேதி வரை நடைபெற இருக்குன்னு டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த நேர்காணல வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சென்னை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மூலம் பார்த்தீங்கன்னா கல்வி விடுதிகளில் காலியாக உள்ள 14 சமையலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க. தற்பொழுது இதற்கான நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேர்காணல் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து துவங்கியது. அதாவது பார்த்தீங்கன்னா 17/11/2020 பார்த்தீங்கன்னா துவங்கியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து எத்தனாம் தேதி வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்கன்னா வருகின்ற 21 நவம்பர் 2020 வரை பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து நேர்காணல் அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்கன்னா 668 பேருக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் பங்கேற்க அழைப்பு வந்து விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேர்காணல் வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.